திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்திற்குள்ளானது. திருத்தணி அடுத்த குன்னத்தூர் அருகே சென்ற அரசு பேருந்து திடீரென பிரேக் பிடித்ததால் பின்னால் வந்த கார் மோதியது. அரசு பேருந்து ஓட்டுநரின் அலட்சியத்தால் விபத்து ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஸ்டாலின் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாளர்கள் முறையாக தேர்வு செய்யப்படாததால் விபத்து சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் சாலை விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நவேதன் கௌசிக் என்ற 7 வயது சிறுவன் பைக் மீது அரசு பேருந்து மோதியதில் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவலறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி சிறுவனின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது அவருடன் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சேலம் புறநகர் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிங்கம்பட்டி மற்றும் உம்பிலிக்கம்பட்டி உள்ளிட்ட 4 இடங்களில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடங்கும் விழா நடைபெற்றது. சிங்கம்பட்டியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, உம்பிலிக்கம்பட்டியில் 2 இடங்களில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி மற்றும் அதே ஊராட்சியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஓமலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பா கிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இதில் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக் கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான KA பாண்டியன் திறந்து வைத்தார். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெஞ்சை மகத்து வாழ்க்கை ஊராட்சி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக் கடையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.